80வது வருஷத்தை நம்ம பார்க்கிறோம். சுதந்திரத்துக்காக எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? தேவன் இந்த நாள்ல நம்ம தேசத்துல சுதந்திரமா உட்கார்ந்துருக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவருக்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறோம். தேவனோட வார்த்தையை கேட்டு நம்ம ஜெபிக்க போற தேசங்களுக்காக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனத்துல தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் பெரிய செய்வார். காரியங்களை செய்வார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு ஆமென். அப்படின்னு பெரிய காரியங்களை செய்வார்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். இந்த நாள்ல 80வது ஆண்டுகளை கர்த்தர் சொல்ற வார்த்தை தேசமே பயப்படாது. ஏன் அந்த பயப்படாத வார்த்தை சொல்றாரு? ஆமாங்க, பயப்படுற மாதிரி நிறைய காரியம் இருக்குது. 8 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, பிறந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, பிறந்த 8 மாத குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல, 55 வயசு அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, 80 வயசு பாட்டிக்கு என்ன இல்ல, பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். என்ன பாதுகாப்பு இல்ல? நான் சொல்றது உண்மைதானே? இந்த தேசத்துல நடக்கிற காரியங்கள் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியம் நம்ம நடந்து கொண்டிருக்கிறது. 80 வருஷத்துல சுதந்திரத்தை தெய்வம் நம்ம கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் பாவங்கள்ல அடிமையா நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். பாலியல் பாவங்களை பார்க்கிறோம், இனிமே தீமைகளை பார்க்கிறோம், நிறைய தீமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற நம்ம ஜெபிக்கணுங்க. தேச சுதந்திரமா நம்ம நிக்கிறக்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே வேளை இப்படிப்பட்ட கொடூரமான பாவங்கள் இருந்து தேசத்தை ஜனங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யோசித்து பார்க்க முடியுதா? ஒரு நம்பி ஒரு பிள்ளைய, ஒரு குழந்தைய யாராவது கொடுத்துட்டு போக முடியுமா? இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல விட நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதனால நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்ம கடமை. தேசமே பயப்படாத, இதை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இப்படி நடந்து கொண்டிருக்குது, என்ன நடக்கும்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். தேசங்களுக்காக ஜெபிப்போமா? அண்ணன் சொன்னார், தேசங்களுக்கு தேசமே பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூருன்னு சொன்னாரு. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னாரு. ஆண்டவர் எங்க இந்தியாவுக்காக, என் தமிழ் தேசத்துக்காக, எங்க இந்தியாவுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் நாங்க வாழ்கிறேன். ஆண்டவர் எங்க தேச ஜனங்களுக்காக பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ராணுவ அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ராணுவ தளங்கள்ல வேலை செய்கிற ஒவ்வொரு வீரர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய பாதுகாப்புக்காக, என் தேசங்கள் எல்லைகளில் இருக்கிற ஒவ்வொரு போர் வீரர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ராணுவ அதிகாரிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்பை தாங்க. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, எங்க இந்தியாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அதே வேளையில் ஆண்டவரே, பாலியல் சிறு பிள்ளைகள் நடக்கிற வன்கொடுமைகள் மாறணும். எங்க தேசத்துல அருவருப்பானது மாறணும். இந்த அருவருப்பான ஆண்டவரே ரத்த சிதல் மாறணும். ஆண்டவரே, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினாலே தேசத்தை மூடி மறையும். எங்க தேசத்துல மேல கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்படியே என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே இணைந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே 80வது ஆண்டு குடியரசு தினாவை காணும்படியாக தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக, வாழ்ந்திருக்கும்படியாக பாராட்டின ஜீவனுக்காக, ஆண்டவரே சுகத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்தியர்களா எங்களை பிறக்க வைத்திருக்கிறீங்க. இந்திய தேசத்துல பிறந்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்திய தேச சேமத்தை கொடுப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே தேசத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் கர்த்தர் நிர்மூலமாக்கிருங்க. கர்த்தர் வேலியடைப்பீராக. ஆண்டவரே, தேசமே பயப்படாதுன்னு பயப்படுகிற சூழ்நிலைகள் அப்பா, எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்குள்ள பயம் தத்தளிப்பு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றிருங்க, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. தேசத்தின் பக்கமாய் திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க தேசத்தை முழுமையாக நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்தக்கோட்டை மறைச்சு கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தோட எல்லைகளில் தேவதை நிறுத்துங்க. ஆண்டவரே, எங்க தேசம் இனி ஒருபோதும் கலங்க கூடாது. நம்ம சொன்ன வார்த்தையின்படி தேசமே கலங்காது. ஓ, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல இனி பயப்படுகிற காரியம் வரக்கூடாது, தீமைகள் வரக்கூடாது. எங்க தேசத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு தாங்க. சேனைகள் கத்த எங்க தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தை ஆளுகை செய்யுங்க. கரத்துல கொடுக்கிறோம். தேசத்தை முழுதுமாய் பாதுகாப்பு நிரப்புங்க. இயேசு சாமி மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எங்க தேசத்தை, நம்ம இந்தியாவை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். தேசத்தை முழுதுமாய் பாதுகாத்திருக்கிறார், இன்னுமாய் தேவன் பாதுகாப்பார். பிரைஸ் லார்ட்.